வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்களில் ஒன்று தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மனுடைய சிலையினுடைய ரகசியம் என்னன்னு தெரியுமாங்க? அங்கு வளம்பகப்படுகின்ற தாளம்பூவினுடைய அதிசயம் என்னன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குதுங்க. கோயிலுடைய அமைப்புமே அதன் வரலாறுன்னு சிறப்பம்சங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மெய்சிலிருக்க வைக்குங்க. மதுரை அரசாளக்கூடிய மீனாட்சி அம்மன் சிலையில் மகத்துவம் என்னன்னு இனி பார்க்க போகிறோங்க. தமிழ்நாட்டில் முக்கிய வரலாற்றில் அடையாளங்களில் மதுரை மீனாட்சி அம்மனை நாம் சொல்வோம். மீனாட்சி அம்மனுடைய திருமேனி பார்த்திங்கன்னா நிறம் பச்சை என்பதால் திருமேனியினுடைய சிலையுமே ரூபம் முழுக்க மரகத கல்லால் செய்திருக்காங்க. அன்னையினுடைய வலது கால் பார்த்திங்கன்னா சற்று முன்னோக்கி இருப்பது போல அமைந்திருக்குதுங்க. காரணம்னா பக்தர்களுடைய அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருளக்கூடியவள் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மனுமே. அன்னை தன் வலது கையில் பார்த்திங்கன்னா கிளியை ஏந்தியுமே அது காதில் பேசுவது போன்று அமைந்திருக்குங்க. ஏன் தெரியுமாங்க? கிளி பார்த்திங்கன்னா பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியதுன்னு சொல்லுவான். அதனால் தாங்க பக்தர்களுடைய வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் கூறி அவர்கள் குறையை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில் பார்த்திங்கன்னா கிளி வைத்து காட்சியளிக்கிறார் மதுரை மீனாட்சியுமே. சுயம்புவாக தோன்றியதாக மீனாட்சி அம்மன் சொல்லப்படுதுங்க. பொதுவாகவே சிவ ஆலயங்களில் பார்த்திங்கன்னா சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியதாக புராண கதைகளில் நீங்கள் படித்திருப்பீங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுமே திருவுருவம் சுயம்புவாங்க. மதுரையில் அரசாட்ட மீனாட்சி அம்மன் உக்கிரபாலியனுக்கு முடிசூட்டிய பின்னர் தாங்க சொக்கநாதருக்கு அருகில விக்கிரகமாக நின்று விட்டாளாம். மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதாரித்தாலும் இதன் காரணம் தாங்க அன்னைக்கு தடாகை அங்கையர்கண்ணி என பெயரும் இருக்குதுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்திங்கன்னா பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி கஞ்சனாமாலைக்குமே பிறந்த ஒரே மகள்னு சொல்லப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா பாண்டிய நாட்டின் அரசியாக திகழ்ந்திருக்கா. மீனாட்சி அம்மன் கோயிலில் கற்ப கிரகத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மீனாட்சி அன்னையை பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருக்கும் ஒரு பெண்ணை போல உங்களுக்கு காட்சியளிப்பா. மிக அழகாக காட்சி தரக்கூடிய அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்க வேணும்னு அந்த கோவிலில் போகி தரிசனம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தோன்றுங்க. மீனாட்சி அம்மன் ஆலயம் பார்த்திங்கன்னா சிவாலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாக பார்க்குவோம். ஆனால் சிவனை வணங்கிய பின்னர் தாங்க தாயாரை நாம் வணங்குவோம். ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விபூதி பிரசாதமாக வழங்கப்படுதுங்க. மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கும் கருவறை பார்த்திங்கன்னா முதன்மையாக தாங்க பார்க்கப்படுது. இங்கு அம்மன் தரிசித்து விட்டதாங்க சிவனை தரிசிக்கணும். மீனாட்சி அம்மன் சன்னதியில் பார்த்திங்கன்னா தாளம்பூ குங்குமம் தான் பிரசாதமாக வழங்கப்படுதுங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தாங்க மதுரையை எல்லா காலங்களிலுமே ஆட்சி செய்யக்கூடியவள்னு சிவவாக்காக அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு புராண சிறப்புமிக்க சிவாலயங்களில் எம்பெருமான் திருவிளையாடுகள் நிகழ்த்துவது வழக்கங்க. இந்த ஆலயத்தில் தாங்க சிவபெருமான் 64 திருவிளையாடுகளை நிகழ்த்தியிருக்காருனோ இப்படிப்பட்ட சிறப்பு வேறு எந்த கோவில்களையும் நீங்கள் பார்க்க முடியாதுங்க. அனைத்து சிவ ஆலயங்களையுமே முக்தி தரக்கூடியதுங்க. முக்திக்கான வழியை தரும்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் குடிக்கொண்டிருக்கக்கூடிய மதுரைக்கு வந்தாலே முக்தி கிடைக்கும்னு பலருடைய நம்பிக்கையாகவும் இருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் வழிபடுவதன் மூலம் முக்தி மட்டும் இல்லைங்க, அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் உள்ள காசினோ கேதார்நாத் போன்ற ஆலயங்களுக்கு செல்ல விரும்புவாங்க. ஆனால் வட இந்தியாவில் பலரும் ஆசையாக மதுரை மீனாட்சி அம்மனை தரிசிப்பதும் ஆலயத்தை எப்படியுமே கண்டுவிடன்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விழா நடக்கக்கூடிய ஆலயமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா சைவ வைணவ சமய ஒற்றுமை விளங்குவதாக கொண்டாடப்படுதுங்க.
ஒரு வழிபாட்டு ஆலயமாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு உலக அதிசயம்னே கூறலாங்க. அவ்வளவு நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ள கலைநயமிக்க சிலைகள்னு பின்னணியில் உள்ள புராண நிகழ்வுகள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாங்க. சிவகங்கையில் உள்ள விஸ்வநாதர் ஆலயத்தில் விசாலாட்சி அம்மனுக்கு நவராத்திரி என்று பார்த்திங்கன்னா 4 நாள் மீனாட்சி அம்மன் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கமாக கொண்டிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வழங்கப்படுகின்ற தாழம்பூவின் ரகசியம் என்னன்னு தெரியுமாங்க? இந்த தாழம்பூவை பயன்படுத்துவதன் மூலம் உண்டாகும் நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். குங்குமம் பார்த்திங்கன்னா நமது பாரம்பரியத்தில் மங்கள சின்னமாக நம்ம பயன்படுத்துகிறோம். கோவில்களில் பார்த்திங்கன்னா திருநீருன்னு சந்தனன்னு குங்குமம் கொடுப்பது, கடவுளை பிரார்த்தனை செய்து நெற்றியில் இட்டுக்கொள்வோங்க. அதிலும் பார்த்திங்கன்னா அம்மன் கோவில்களில் தரக்கூடிய குங்குமம் மிகவும் சிறப்புனே சொல்லலாங்க. குங்குமத்தில் பல வகை இருந்தாலுமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழங்கப்படுகின்ற தாழம்பூ குங்குமம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. பக்தர்கள் அம்மன் குங்குமத்தை நெற்றியில் வைத்து கொண்டாலே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு எடுத்து சென்றாலோ விசேஷம்னு சொல்லுவாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த தாழம்பூ குங்குமத்தினை ஒரு துளி பயன்படுத்தினாலுமே ஒரு நாள் முழுக்க வாசனை பரப்பி மன அமைதியை தருங்க, மன மகிழ்வையும் உண்டாக்குங்க. இந்த தாழம்பூ வாசனை குங்குமத்தை வாங்க கூட்டம் இன்னும் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் அலைமோதுதுங்க. கருணை வடிவில் காட்சியளிக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுடைய நெற்றி முதல் பாதங்கள் வரையுமே குங்குமை காணிக்கை பிரதானங்க. மதுரையில் பார்த்திங்கன்னா ஆன்மீக சான்றாக உலகம் முழுவதும் அறியப்படுகின்ற மீனாட்சி அம்மன் கோயிலில் மனம் வீசும் கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றிருக்குது. மதுரையில் மல்லி கொண்டாடப்படுவது போல மதுரை தாழம்பூ குங்குமமும் மீனாட்சி அம்மன் கோயிலில் குங்குமமுமே திருப்பதிக்கு லட்டுங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வழங்கப்படுகின்ற தாழம்பூ குங்குமம் தனி மதிப்பும் மனமும் கொண்டிருக்குதுங்க. மதுரை மீனாட்சி சன்னதியில் தாழம்பூ குங்குமம் தயாரிக்கும் முறையை பார்க்கும் அனைவருக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. நறுமணமுள்ள தாழம்பூ குங்குமம் ஒரு சிறப்பு இயற்கை மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கிறாங்க. மஞ்சள், படிகாரம், வெண்காரம், வாசனைக்காக தாழம்பூன்னு எலுமிச்சைச்சாறு எண்ணெய் கொண்டுதாங்க கோவிலில் பிரகாரத்துக்குள்ளேயே சுத்திகரிக்கப்பட்டு இயற்கையான முறையில் தயாரிக்கிறாங்களாம். இந்த திலகத்தை வைப்பதால் முகங்களில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, கரும்புள்ளின்னு அனைத்துமே தடுக்கப்படுதுங்க. IASO சான்றிதழ் பெற்ற தாழம்பூ குங்குமமாக பயன்படுத்துவதற்கு பாதிப்பற்ற புனித பொருளாக பார்க்கப்படுது. அல்லால குறையாத அட்சய பாத்திரத்தினை போலதாங்க ஒரு முறை பயன்பாட்டிற்கு பிறகு மீண்டும் மீண்டும் பயன்படுத்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தாழம்பூ குங்குமம் குவியுதுங்க. தாழம்பூ குங்குமத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தாழம்பூ குங்குமத்தை வழக்கமான குங்குமமாக பயன்படுத்தலாங்க. அம்மன் அல்லது கடவுள் சிலைகளுக்கு பூஜையோ அலங்காரம் செய்ய பயன்படுத்திக்கலாம். மங்கள சடங்குகளில் நாம் பயன்படுத்தலாங்க. ஆண் பெண் என இருவருமே இட்டுக்கொள்ளலாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்புகளில் ஒன்றுதாங்க இந்த தாழம்பூவுமே. ஆயிரக்கால் மண்டபத்தில் அற்புத பொற்றமரை குளத்தில் அழகுன்னு மீனாட்சி அருளால் பரவசமடைந்த பக்தர்களுக்கு சுற்றுலா பயணிக்குமே அட சிவப்பு நிறத்தை தாழம்பூ குங்குமத்தை நறுமணத்தை கோவிலில் இருந்து வாங்க மறப்பதில்லை. தீராத நோயில் பாதிக்கப்பட்டவங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் தாழம்பூ குங்குமத்தை அர்ச்சனை செய்து பூரண குணம் பெறுறாங்க. இந்த குங்குமத்தை பார்த்தீங்கன்னா நோயற்றவர்கள் நெற்றியில் வைத்து வந்தாலே அவர்களுடைய நோயின் பிடியிலிருந்து விடுபடுவாங்களாம். தாழம்பூ குங்குமத்தை எப்போதுமே வீட்டில் வைத்திருக்கலாங்க. சுத்தமான சிவப்பு குங்குமத்தை வீட்டில் வைத்தாலே வீடு எப்போதும் பார்த்திங்கன்னா செல்வம் நிறைந்ததாக இருக்குங்க. குடும்ப பெண்கள் தினமுமே இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க. வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலிக்கோ நீங்கள் குங்குமத்தை கொடுப்பதால் கொடுப்பவர் மற்றும் பெறுவர் இருவருக்குமே மங்கள சக்தி அதிகரிக்குங்க. குங்குமம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான நினைவுகளை எழுப்புகிறதுங்க. நெற்றியில் குங்குமம் வைத்திருந்தா வசீகரிப்பது கடினம். திருமணமான பெண்கள் நெற்றின நடுவில் தாங்க வகிட்டில் தொடக்கத்தில் குங்குமம் வைப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா இரு புருவங்களுக்கு இணைத்த போல குங்குமம் வைப்பது அவர்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யுங்க. இந்த பதிவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சிறப்புகளையும் குங்குமத்தின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கொண்டோம்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.